ஹலோ நான் உங்கள் ஹர்ஷித். ஹலோ கைஸ், நான் உங்கள் ஹர்ஷித். நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் பெட்ராக் சீசன். என்னடா ஒரே சீசனு, அதாவது 2 பார்ட் 2 தான்டா போடுறேன்னு சொன்னேன், அப்புறம் இருக்கிற இதே போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் 2 இதில் கண்டினியூ ஆகிருக்கு. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். நான் கேஸ் இதில் நான் எதுவுமே பண்ணல, ஃபுல்லாக என் ஃப்ரெண்டு உருவாக்குனா. நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டு நான் உள்ளே போயிட்டேன். கதவு க்ளோஸ் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வேறு எந்த வழியில் போகலாம் ஃபஸ்ட்டு. சரி, அந்த வழி நம்மளுக்கு தெரியும், ஜெயிக்கிறது போகிற வழி இதான்னு மறந்து போச்சு. இதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். இது கரெக்டான வழி தான், ஆனால் கொஞ்சம் இதில் மட்டும் தப்பு பண்ணி கொஞ்சம் லெஃப்ட் எடுத்துருவேன். அது தப்பு. லெஃப்ட் எடுக்காமல் ரைட் எடுத்துருக்கணும். திரும்பி டேன் போய் பார்த்தா இங்கே இருந்துச்சு. இது ஃபஸ்ட் ரைட் எடுக்கணும். அது இப்படியே லெஃப்ட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போய் இங்கிட்டு திரும்பி இந்த வழியில் போகணும். ஆனால் லெஃப்டில் போகணும். லெஃப்டில் போயிட்டு அதுக்கடுத்து ஆடு ஹெய் அடி அடிங்க. உன்னை யார் உள்ளே வர சொன்னால்? உன்னை யார் பெட்ராக் சீசனுக்குலாம் வர சொன்னால்? உன்னை சேர்த்தானுங்களா யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து முடிச்சுட்டு இந்த ஊழை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அப்படி சீட்டிங் ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு இந்த ஊழை வேறு எங்கேயாச்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நிறையா உள்ள பிளேஸ் எடுத்து அந்த இடத்துல ஒரு இதை போட்டு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட எங்கேயாச்சும் இடம் அடிக்கிறேன். இதனால் இருந்துச்சு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு அதை போட்டுட்டு நான் வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இந்த வழியில் போனால் இந்த உள்ள முட்டு சந்து பாருங்கள். போக 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 எல்லாமே முட்டு சந்தாக வரும். ஒன்று விடாமல் எல்லாமே முட்டு சந்தாக வரும். என்னடா இவன் ஏதோ சீட்டிங் பண்ணிட்டான் நான் நினச்சிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் சீட்டிங் எதுவும் பண்ணல. நான் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் கரெக்டான வழி, அப்படி தான் நானும் நினைக்கிறேன். போயிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஆமாம் இதான் கரெக்டான வழி, நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இது இல்லை, இங்கே இருந்து லெஃப்ட்டு போகணும், ஆனால் ரைட்டாக இதான் கரெக்டாக. நீ பார்ட் 1 இந்த இடத்துல தான் முடிச்சிருப்போம் நம்ம எப்பயுமே. அப்புறம் இதிலே கண்டினியூஸாக பார்ட் 2 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்ட் 2ல் தான் நம்ம நிற்கிறோம். சரின்னு சொல்லிட்டு பார்ட் 1 இங்கே முடியுது. சரி ஜம்ப் பண்ணி பார்த்தேன். ஆடு அங்கே என்னமோ போர்டு இருந்துச்சு. முதல்ல இந்த ஆடை போட்டு தள்ளிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இங்கே கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு ஃபோன் வந்துடுச்சு. அதான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியாமா? ஸ்ரீதர் தான் நம்ம இந்த மேப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்தவர். அவர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவர் அட்டன் பண்ணிட்டு அந்த ஆடு இருந்துச்சு, அந்த ஆடை வெட்டி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கடுத்து நானும் அந்த போர்டு எங்கடான்னு பார்த்தேன். இங்கே யூ டு நாட் ஃபினிஷ் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்போ வேறு எந்த வழியில் போனாடா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு இருந்தேன். நான் இங்கே இருங்க இப்போ நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பார்த்தா என்ன போர்டு இருக்குல்ல, அதில் ஹான்னு எழுதி வச்சுருக்கானுங்க. சிரிக்கிறான். அதாவது நான் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறாருங்க தலைவர். சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கிட்டு சுற்றி போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரே வழிக்கு வராமல் முட்டு சந்தையை மாட்டிக்கிட்டு இருக்கேன். சரி அப்போ ரைட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் எடுத்து இந்த பக்கம் பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு அந்த யூ டு நாட் ஃபினிஷு. இந்த இடத்துல ஏதோ போர்டு இருந்துச்சு. இது பார்த்தா யூ ஆர் கம் ஹியர் நவ் ஆல்சோ யூ டு நாட் ஃபினிஷ். டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா. டு நாட் ஃபினிஷ்னு வேணால் போடுங்களா, ஏன்டா யூ ஆர் கம் பாருங்கள். நீங்களே ஒத்துக்கோங்க. அதாவது ஒத்துக்கோன்னு சொல்ல பாருங்க. கமெண்ட்ஸை கேளுங்க. ஸ்ரீதர்ட்ட இதில் கேளுங்க. ஸ்ரீதர் கேட்கும் ஒய் ஆர் யூ கம் யூ டு நாட் ஃபினிஷ்னா அப்படி எப்படி நக்கல் பண்ணுறாங்க. அவனுக்கு. சரின்னு சொல்லிட்டு இதை எப்படியாச்சும் முடிச்சே தீரணும்னு சொல்லிட்டு வந்தோம். அவன் வேறு எந்த சீட்டிங்குமே பண்ணல, ஆனால் கடைசியில் ஒரு சீட்டிங் பண்ணியிருந்தான். சரி அப்போ வீடியோ முடிக்கிறதுக்காக நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வாடகை ஓடிக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு ஓடிக்கிட்டேன். சரின்னு சொல்கிறேனே. சாரி சரி போயிட்டு இருந்தேன் நானும். இது பார்ட் 1க்கு நம்ம வந்துடாமல் பார்ட் 1க்கு இப்போ பார்ட் 2ல் இருந்து இப்படி சுற்றி பார்ட் 1க்கு இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சரி டோர் கிடச்சா நம்ம தோற்றுட்டோன்னு ஒத்துக்கலாம், ஏன்னா முடியலை அப்படின்னு தான் இருந்தேன். நான் அது விளாடும் போது நான் பாருங்கள் நானும் தேடிகிட்டே இருப்பேன். பார்ட் 1 எங்கடா, பார்ட் 1 இதான் பார்ட் 1ல் நிற்பேன். அது கொஞ்சம் அப்பையில தெரியாது. சரி டோரே பார்ட் 1 போகணும்னு சொல்லிட்டு நானும் இந்த பார்ட் 2ன்னு நினச்சிட்டு பார்ட் 1 எங்கன்னு தேடி இருக்கேன். இங்கே நான் ஊல் போட்டு பண்ணல ஃபஸ்ட்டு ஒரு அந்த ஊலை தேடி போனேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஒரு ஊல் போட்டிருப்போம் அந்த இடத்துல. அது இந்த இடமான்னு தேடுறதுக்காக இந்த இடத்துல போனோம். அப்பா முடியலை கைஸ். சரின்னு சொல்லிட்டு
அந்த ஊர் இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கா இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு சொல்லிட்டு நானே சுற்றி வந்துக்கிருந்தேன். இது பார்ட் 1 இடம் தான். பாருங்கள், எனக்கு தெரியும், இதுக்கு நல்லா தெரியும் இது பார்ட் 1 இடம் தான். ஆனால் பார்ட் 2 அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் செம்மையாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே புரியலை எனக்கு. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு. எங்கடா ஃபினிஷ் லைன் வச்சுருக்கேன்னு கேட்டால் சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். சரி, ஸ்டார்டிங் லைன் எங்கன்னு இது கேட்டால் நீங்களே போய் கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்கிறான். இதெல்லாம் என்னங்க ஃபோன் பண்ணும்போது தான் சொன்னான். சரி, இங்கே ஊழல் இருந்துச்சு. அப்போ இது இல்லையே, இது செகண்ட் பார்ட்டு. அப்போ இவெல்லாம் ஃபஸ்ட் பார்ட்டில் தான் இருந்தோமா அப்படின்னு அப்போ தான் தோணுது எனக்கு. சரி, அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் தான் இருந்திருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கே போய் டோரை கண்டுபிடிச்சி வெளியே போயிடலாம். ஏன்னா வெளியே போனால் தோல்வி ஒத்துக்கிறேன்னு அர்த்தமாயிரும். அதுக்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் காணோம் இந்த வழியில் அப்படியே சுற்றி ஒரே இதை நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை வாட்டி சுற்றி ஒரே வழிக்கு வந்திருப்பேன்னு. நானும் சரி இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது. ஆனால் இதில் அவன் க்ரியேட்டிவ் மோடு இருக்குல்ல, க்ரியேட்டிவ் மோடை ஆஃப் பண்ணுறத ஆன் பண்ணலை. அதாவது போட முடியாத மாதிரி பண்ணலை, போடுற மாதிரி தான் பண்ணியிருந்தான். சரின்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் மோடை போட்டுடலாம், கொஞ்சம் நேரத்தில் க்ரியேட்டிவ் மோடை போட்டு நம்மளே பறந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் இருந்தேன். இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்தில் வரும், அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருந்தேன் நானும். முடியலடா, ஏன்டா நீனே வெளியே சொல்லிடுறேன், நான் தோற்றுக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, ஒன்று வெளியே போ இல்லைன்னா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டான். நானும் டேட்டா போட்டு வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். எங்கே டோரு அந்த இருக்கா? அது டோர் அங்கே இருக்குது. சரி, நான் ஃபினிஷ் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா அப்படின்னு ஒரு டவுட்டு இருந்தேன். சரி, ஃபினிஷ் லைனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போயிட்டு இருந்தேன். டக்குன்னு தெரியாமல் கீழே வந்துட்டேனே. க்ரியேட்டிவ் மோடை போடலாம்னு சொல்லிட்டு க்ரியேட்டிவ் மோடை போட்டு பறந்து பார்க்குறேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள் கைஸ். இது பார்ட் 1 முடிகிற இடம் முடிஞ்சு இங்கே இருங்க. இங்கே நான் ஊல் போட்டிருந்தேன். இது கதவு டோரு, அதாவது மாடே இந்த டோரு. இங்கே பார்ட் 2. இதில் ஃபினிஷ் லைன் இது நான் கஷ்டப்படுறத பார்த்து ஹாஹான்னு போட்டது இதுதான். ஆனால் ஆக்சுவலி இதுதான் ஃபினிஷ் லைன். இதுதான் ஃபினிஷ் லைனு. ஆனால் இந்த ஃபினிஷ் லைன் போடாமல் யூ டூ நாட் ஃபினிஷ்னு போட்டு வச்சுருக்கான். இல்லை என்ன கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.